அதற்கு அடுத்து மாநில பொருளாளர் அவர்களுடைய நிதி அறிக்கை, அவர்களுடைய சங்கத்தினுடைய நிதி அறிக்கைகளை நம்ம சமர்ப்பிப்போம். அவருடைய நிதி அறிக்கை பேரன்புமிக்க மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயற்குழுவில் ஆகஸ்ட் 24 முதல் ஜனவரி 25 முடிய வரவு செலவு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த அறிக்கை உங்கள் கைகளிலே தற்போது தவழ்ந்து கொண்டிருக்கும் என்று எண்ணுகிறேன். பொது நிதியை பொறுத்தவரை மொத்த வரவு இந்த 5 மாதங்களிலே 2,28,289 தான். ஆனால் அதற்கான செலவு 7,09,303 ரூபாய். அந்த செலவை ஈடுகட்ட முடியாமல் ஒரு தடுமாற்றம் வந்தபோது நாங்கள் ஒரு நிரந்தர வைப்புத் தொகையை காசாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து 11,59,730.49 மதிப்புடைய ஒரு நிரந்தர வைப்புத் தொகையை நாங்கள் காசாக்கி அதை வங்கி கணக்கிலே சேர்த்திருக்கிறோம். ஆக வரவ 13,88,019,49 என்று நான் அதை காண்பித்திருக்கிறேன். செலவாக 7,09,303 ரூபாய். நிரந்தர வைப்புத் தொகை 31,175 இருப்பு 11,72,655.29. 31,125 நாளன்று வங்கி கணக்கில் இருப்பு 12,76,030.89. இதுதான் நமது பொது நிதியை பொறுத்தவரை வரவு செலவு கணக்காக அமைந்துள்ளது. முன்பெல்லாம் மாநில செயற்குழு, மாநில பேரவை ஆகியவை நடத்தும்போது மாவட்டங்களின் பங்களிப்பு இருக்கும். ஆனால் நாளடைவில் எல்லா செலவினங்களையும் மாநிலம்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த செலவினம் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றிற்குமே மாநிலம்தான் செலவு செய்து கொண்டிருக்கிறது. எந்த மாவட்டமும் மாநில செயல்பாடுகளுக்காக நிதி ஒதுக்கி தருவதில்லை. பத்திரிகை நிதியை பொறுத்தவரை வரவு 4,94,703. ஆனால் செலவு 5,70,979. ஆனால் பத்திரிகை நிதியிலே வங்கி கணக்கில் 6,64,529 இருப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் நமது வெள்ளி விழாவுக்காக வந்த வரவு நமது பத்திரிகை நிதியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 6,64,000 நமது வங்கி கணக்கில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளது. நிரந்தர வைப்பு நிதி 11,07,127.73 31,125 இருப்பாக உள்ளது. பத்திரிகை நிதி பொறுத்தவரை எந்த விதமான நிதி பிரச்சனையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள வருகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு நாட்குறிப்பு அநேகமாக எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வரப்பட்டுவிட்டது. அதில் நிலுவை ஏதும் இல்லை என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மாநில பங்குத்தொகை பொறுத்தவரை சேலம் மாவட்டம் 2020-21 முதல் 2023-24 முடிய அங்கே 3 கிளைகள் தான் இருக்கு. அந்த 3 கிளைகளுக்கு அவங்க இதுவரை மாநில பங்குத்தொகை செலுத்தவில்லை. அதே போல் தென்காசி மாவட்டம், தென்காசி கிளைக்கு 2021-22
23-24 வரை 3 ஆண்டுகளுக்கு மாநில பங்கு தொகை செலுத்தப்படவில்லை. தென்காசி மாவட்டம், சென்னை மாவட்டம், வேளச்சேரி, ஆதம்பாக்கம் 3 ஆண்டுகளுக்கு செலுத்தப்படவில்லை. கள்ளக்குறிச்சி 2021-22, 2023-24 கள்ளக்குறிச்சி நகரம், கள்ளக்குறிச்சி புறநகர், சின்ன சேலம், சங்கராபுரம். கன்னியாகுமரி மாவட்டம் 2021-22 அகஸ்தீஸ்வரம், நாகர்கோவில். 22-23 தோவாளை, அகஸ்தீஸ்வரம், நாகர்கோவில். 23-24 தோவாளை, அகஸ்தீஸ்வரம், நாகர்கோவில். இவைதான் மாநில பங்கு தொகை மாநில மையத்திற்கு வர வேண்டியுள்ளது. வேறு எந்த விதமான நிலவையும் மாவட்டங்களிலிருந்து மாநில மையத்திற்கு வரப்பெற இல்லை என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவுக்கு வரவு செலவு கணக்கை அனைவரும் மனமாறு ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.